Daily. Taste the Daily. டிவிகே என்பது இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான். ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான், இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன். அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் எந்த பதிலும் வரவில்லை. இப்போதுதான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவிகே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய பின்னணி எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல செய்திகள் வர இருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் முழுமையாக விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் வர வைக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை குறித்து முழுவதும் உங்களை போன்ற மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் செய்திகளை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு இதை குறித்து நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். அவர் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் தனியாக போட்டியிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆண்டாண்டு காலமாக வாழுகின்ற பன்னெடுங்காலமாக வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை என்கிற இந்த கட்சியை நடத்தி வருகிறேன். இதனுடைய கருத்தை, இதனுடைய தாற்பயத்தை, இதனுடைய உள்நோக்கத்தை, இதனுடைய செயல்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட தமிழ் சமூகம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் அணியாக என் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணகிரியினுடைய மண்டல நாம் தமிழுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பிரபாகரன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த வாரம் எமது கட்சியில் இணைந்தார்கள். அதற்கும் பிறகு சேலத்திலே அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் அவர்கள் தலைமையிலே 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள். வேலூரிலே அதுபோன்று பாரதிய ஜனதா கட்சி, பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் ஆயிரக்கணக்கில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் மிகச் சரியாக என்னுடைய பயணத்தை, என்னுடைய பாதையை திட்டமிட்டு வகுத்தளித்து பயணிக்கிறேன். ஆதலால் நான் எவரை பற்றியும் கவலைப்பட போவதும் இல்லை, எவரை குறித்தும் நான் அச்சப்பட போவதும் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும் இல்லை, அது எப்படி திமுக வேல்முருகன் வளர்வதற்கா வழிவகுத்து காணும்? நீங்களே சொல்லுங்கள். திமுக என்கிற ஒரு கட்சி, வேல்முருகன் இப்படி பெரிய கட்சி தலைவராக, இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு எம்எல்ஏ ஆகி அதுவும் அவங்க சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி சட்டமன்றத்தில் அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் அத்தனை ஒத்துழைப்பு தீர்மானங்களையும் ஒரு மசோதா கூட என்னுடைய டிஸ்கஷன் இல்லாமல் நிறைவேற விடாமல் அங்கே சட்ட போராட்டம் நடத்துவது வேல்முருகன் தான் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட திமுகவோ அல்லது அதிமுகவோ வேல்முருகன் வளர்வதற்கு உதவி செய்வார்களா? அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.